இன்றைக்கு செய்ய போகிறது அப்பம் கம்பும். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவர்ஸ், இன்றைக்கி நான் அப்பம் கம்பும் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கோதுமை மாவு இந்த கப்பு அளவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு அரிசி மாவு, நான் அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னு சொன்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கரண்டி அளவு 1.5 கரண்டி ஈஸ்ட் எடுத்துருக்கேன். ஒரு கரண்டி வெஜிடபிள் ஆயில். இந்த கப்பு அளவு நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் பூ. ஓகே வாஸ், நான் ஒரு மங்கு எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போதைக்கு இது நல்லா சலிச்சிடணும். இது ஒரு கப்பு கோதுமை மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே வாஸ், இது கூட நான் அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இது கூட நான் சீனி அரை கப்பு பாய்க்கிறேன். அப்படி உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா சீனிலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சமாக நம்ம நான் 1.5 கரண்டி ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்குங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஈஸ்ட் 1.5 கரண்டி போட்டிருக்கோம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்யப்போனா, நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கலர் சேர்க்குறேன். நான் இந்த கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேறு எந்த கலர் வேணுமாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பிங்க் கலர் பாய்க்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கலரு டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, தண்ணி சேர்க்க போகிறேன். ஓகேவா, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் கரண்டி வேணால் கை வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சின்னங்க இருக்கும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு கை தான் சின்னாங்க, கரண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி. ஓகேவா, சீனி நல்லா கரையணும். கரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சீனி நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் இப்படி நல்லா அடிச்சுக்குங்க. இப்போ சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. சீனி நல்லா கரையணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா அடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, கிட்ட 2 மணி நேரம் மூடி வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம கிட்ட 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் அது உப்பிட்டு வரும். அப்போ தான் நம்மளால் செய்ய முடியும். ஓகேவா, இப்போ மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆச்சு. நான் திறந்து பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா உப்பி இருக்குது. இதை இந்த மாதிரி கேக் மாதிரி கரண்டி உள்ளதை வச்சு நீங்கள் இப்படி செய்யுங்க. ஓகேவா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி தட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அகலமான தட்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி கேக் தட்டு இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். ஓகேவா, நான் எண்ணெய் பாய்க்கிறேன். எண்ணெய் தடவை சுற்றி அப்போ தான் சின்னாங்க கேக் அந்த அப்பம் கணக்காக வெளியாகும். ஓகேவா, சுற்றி அப்படி தடி விட்ருக்கோம். ஓகேவா, இப்போ இதை நம்ம இந்த தட்டில் கொட்ட போகிறோம். ஓகேவா, நல்லா கொட்டி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் கொட்டிட்டேன். இந்த மாதிரி லேசாக அப்படி தட்டிக்குங்க. இப்போ இதை நம்ம என்ன செய்வோம், உடனே வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வாங்க எப்படி குக்கர்ஸ் பண்ணுறது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா, நான் இரும்பு சட்டியில் தண்ணி வேக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதில் வச்சுருவோம். வச்சுட்டு கிட்ட ஒரு 30 நிமிஷம் அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் இது நல்லா வேகணும். மூடி வச்சிடலாம்.
விவர்ஸ் 30 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள் விவர்ஸ், நல்லா உப்பு இருக்குது. இப்போ இது ஒரு குச்சி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே விவர்ஸ், இப்போ பாருங்கள் ஒட்டலை. ஓகே விவர்ஸ், அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். ஓகே விவர்ஸ், இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன். இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வெட்டணும். அதுக்கப்புறம் ஆறிட்ட பிறகு உங்கள்கிட்ட வெட்டி காமிக்கிறேன். ஓகே விவர்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வாங்க வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே விவர்ஸ், இப்போ பாருங்கள் நான் வெளியே எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா பஞ்சுமே இருக்குது. ஓகே விவர்ஸ், இப்போ இதை நான் வெட்டி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு விருப்பம், நீங்கள் முக்கோணமாக வெட்டலாம், கட்டமாகவும் வெட்டலாம். உங்கள் விருப்பம் எப்படி வேணுமாலும் வெட்டலாம். நான் வந்து கட்டமாக வெட்டுறேன். ஓகே விவர்ஸ், பாருங்கள் வெட்டிட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஓகே விவர்ஸ், நான் வெட்டிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லா பஞ்சுமே இருக்குது. இது கூட வந்து நான் தேங்காய் போட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. விவர்ஸ், எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன். இப்போ வாங்க தேங்காய் பூவில் வந்து எப்படி போடலாம் காமிக்கிறேன். இப்போ நான் தேங்காய் பூ எடுத்துருக்கேன் 1 கப்பு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா உப்பு அங்கங்கே தட்டுப்படும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விவர்ஸ், இப்போ தேங்காய் பூவில் வந்து உப்புலாம் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து மேலே தூவ போகிறோம். ஓகே விவர்ஸ், இந்த மாதிரி தூவிக்கும். இல்லைன்னா தேங்காய் பூலே பெரட்டி கூட எடுத்து செஞ்சிடலாம், அதுவும் முடியும், இந்த மாதிரியும் முடியும். ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமினையும் லைக்கும் எனக்கு கொடுங்க. ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகேவா, இப்போ பாருங்கள் இது வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம கையில் கூட இப்படி எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், இதுதான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சுவையான அப்பம் கம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.